ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த சட்னியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவும் செய்கிற சட்னியை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாய் கொஞ்சம் சூடானோடனே இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வர நேரத்துலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் இது போல் ஒரு முறை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை வேர்க்கடலை சேர்க்கறதுனால இது போல் எண்ணெயில் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 பெரிய வெங்காயமாக சேர்த்துட்டா போதும். இப்போ இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அதனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடலாம். இந்த நேரம் 2 பச்சை மிளகாயை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்தா போதும். இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வதக்கி விடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 கொத்து கறிவேப்பிலை சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். நம்ம கறிவேப்பிலை புதினாலாம் சேர்த்தோம்ல, அந்த அளவுக்கே கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு இதையும் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த சூடுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள், இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னி நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 தேங்காய் பத்தி அளவுக்கு தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் முதல்ல இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சது கூடவே இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்ச பொருளையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த சட்னிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சோன்னே எடுத்து இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சட்னி 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இது போலேயும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.